ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேழ்வரகு மாவு கொழுக்கட்டை. அதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 பெரிய முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது கடலை கொஞ்சம், வெல்லம், 3 ஏலக்காய் இது எடுத்துக்கிறேன். கேழ்வரகு கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இன்றைக்கி. தேங்காய் போடணும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ் தாங்க இருக்கும். மிக்சியில் போட்டுட்டு இது அரைச்சி எடுத்துட்டேங்க. 3த்தையும் கடலை, தேங்காய், கொஞ்சம் 4 கடலை, ஏலக்காய், தேங்காய், வெல்லம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. அடுத்தது கேழ்வரகு கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இந்தமாரி சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுட்டு அடுத்தது எப்படி கொழுக்கட்டை செய்கிறேன்னு பாருங்கள். இந்தமாரி கையில் நல்லா தட்டிக்கணும். நல்லா வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு இந்தமாரி கொண்டு வாங்க. இந்தமாரி பண்ணிவிட்டு இதில் இந்த தேங்காய் துருவல் இருக்கியா அதை எடுத்து இதை ஸ்டப்பிங்காக வச்சுருங்க. வச்சுட்டு இந்தமாரி பண்ணுங்கள். இந்தமாரி பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி இது பண்ணுங்கள். அழுத்தி ஸ்டப்பிங் பண்ணுங்கள். இதேமாரியே செய்யுங்க கொழுக்கட்டை. இல்லைன்னா நீங்கள் இலையில வச்சு கூட 2 வடை மாரி தட்டிட்டு இலையை அப்படியே மடித்து கூட வச்சுக்கலாம். இலையை கட் பண்ணி சின்னதாக கூட பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, நல்லதுங்க உடம்பு. கேழ்வரகு கொழுக்கட்டை தேங்காய் போடணும். இல்லை கடலக்காய் வச்சு கூட செய்யலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் வச்சு செய்யலாம், கடலக்காய் வச்சு செய்யலாம். இது அப்படியே இட்லி குண்டால அவிச்சு எடுக்க வேண்டியதாங்க. இந்த ஷேப்பில் அடிக்கிட்டு தண்ணி கொச்சிடுச்சு. அடுத்தது இட்லி குண்டா மேல் மூடி போட்டு மூடிட வேண்டியதாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்துடும். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. கொழுக்கட்டை ஒரு 1/4 ஹவர் வேக வச்சேங்க. அது அழுத்தி பார்த்தேன், கையில் ஒட்டலை, வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. எடுத்து தட்டில் வைக்கலாம். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. கொழுக்கட்டை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சொல்ல நல்லா சாஃப்டாக இருக்குங்க கொழுக்கட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.